நம்மளை எந்த நிலையில வச்சிருக்கானோ அதுல சந்தோஷப்பட தெரிஞ்சுக்கணும். நாய் மாம்சம் சாப்பிட்றவனுக்கு கூட பக்தி வருங்கிற பிரகலாத சுவாமி. சுதந்திரமா இருக்கணும், இந்த பந்தமும் கூடாது, சன்னியாசம் வாங்கி இருக்கணுங்கிற எண்ணம். அதனாலதான் மகான்கள்லாம் சன்னியாசம் வேண்டாம், பண்டரிபுரம் போருங்க, வைகுண்டமே வேண்டாங்கிற, அப்புறம் சன்னியாசமா வாங்கிப்பாங்க. பண்ண தப்ப முழுக்க நீ பண்ணிவிட்டு பகவானுக்கு கருணை இல்லை, கருணை, அவன் கருணை இல்லாமல் இப்படி பேசுற. அதனால பகவான் நம்மளை எந்த நிலையில வச்சிருக்கானோ அதுல சந்தோஷப்பட தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் எப்பேற்பட்ட விஷயங்களை மாலை கட்டின்றே பாடுறாராம். எப்பேற்பட்ட மகாத்மாவா இருக்கு. இது போல இன்னொரு பக்தா, அவருக்கு குயவனார். இந்த ஞானம், பக்தி, வைராக்கியம் இதெல்லாம் ஜாதி பார்த்தெல்லாம் வராது, இவனுக்கு தான் வரும். இந்த குடும்பத்தில் பிறந்தாது, அவரும் வேதம் படிச்சிருக்கணும், சாஸ்திரம் படிச்சிருக்கணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஞானம் வருதோ, பக்தி வருதோ, இதெல்லாம் பிரகாசத்தை குவாவி எந்த ஜென்மால வேணாலும் வரும். நாய் மாம்சம் சாப்பிடுவானா யாராவது? எல்லா மாம்சமும் சாப்பிடுவான், நாய் மாம்சம் சாப்பிடுவானா? அந்த நாய் மாம்சம் சாப்பிட்றவனுக்கு கூட பக்தி வருங்கிறார் பிரகலாத சுவாமி. ஸ்வாதோபி சத்ய சவனாய கல்பத்தே அப்படிங்கிறா தேவகூதி அம்மா. ஸ்வபஜம் வரிஷ்டங்கிறான் பிரகலாத சுவாமி. நாய் மாம்சம் சாப்பிட்றவன் பக்தி பண்ணான்னா அவன் தான் உயர்ந்தவன்கிறார். அப்ப பக்தி யாருக்கு வேணான்னு வரும். ஜாதி கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது. பக்திக்கு, ஞானத்துக்கு, வைராக்கியத்துக்கு. ராக்கா கும்பார்னு ஒரு பக்தர், அவருடைய சம்சாரத்துக்கு பாக்காபாயின்னு பேர். இல்லை, திவ்ய தம்பதிகள், ரொம்ப வைராக்கியம். ஏதோ யாவதர்த்த பரிகிரகா, குடும்பம் நடத்துறதுக்கு எவ்வளவு சம்பாதிச்சா போருமோ அவ்வளவு சம்பாத்தியம், அதுல தர்மம். மண்பானை பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு யோகக்ஷேமம். அவருக்கு மனசுல இதையும் விட்டுட்டு பண்டரிபுரம் ஓடி போயிடணும். இந்த பந்தமும் கூடாது, சுதந்திரமா இருக்கணும், இந்த பந்தமும் கூடாது, சன்னியாசம் வாங்கி இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா சன்னியாசம் எப்படி வாங்கிக்கணும்னா, அவளுடைய அனுமதி இல்லாம சன்னியாசம் வாங்கிட்டா அது பிரயோஜனப்படாது. சம்சாரத்தை கேட்கணும், நான் சன்னியாசம் வாங்கிக்க போறேன், உனக்கு இஷ்டம் தானே. ஒரு கால இஷ்டம் இல்லைன்னாலும் நீ விஷயத்தை சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணணும். அதில் நீ அவளை எதிர்த்துண்டு வரக்கூடாது. இப்படி ஒரு பட்சம். இன்னொரு பட்சம் என்னென்னா, மொட்டை அடிச்சுக்க போகிறா, அதுக்கு அவள் அனுமதி என்னதுக்கு? சன்னியாசத்துக்கு விட்டுட்டான்னு தீர்மானம் பண்ணால் அப்புறம் அவள்கிட்ட என்ன கேட்கணும்? கூறாமல் சன்னியாசம், சொல்லாமல் ஓடி போய்டு. அப்புறம் என்ன அனுமதின்னு அப்போ சொல்லிவிட்டு நாளைக்கு சன்னியாசம்னா அவன் என்ன பண்ணுவா தெரியுமோ? உனக்கு எந்த பையன் சன்னியாசம் கொடுக்குறான் அவன் குண்டலத்தை அறுத்துடுறேன்பா. வர வாத்தியார உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவா இந்த அம்மா. அதனால கூறாமல் சன்னியாசம். அதனால இந்த சன்னியாசம்ங்கிறது எப்படின்னா, பர்மிஷன் வாங்கிக்கணும்னு ஒரு பட்சம், பர்மிஷன் வாங்கிக்க அவசியம் இல்லைன்னு ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. சன்னியாசம் வாங்கிக்கலாமா இல்லை கிரகஸ்தனாகவே இருக்கலாம்? இதை யார்கிட்ட கேட்குறது? பெரிய மகான்கள்கிட்ட தான் கேட்கணும். திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்டார். திருவள்ளுவர்கிட்ட போய், பெரிய மகானோன்னு திருவள்ளுவர், அவர்கிட்ட போய் கேட்டார், சன்னியாசம் வாங்கிக்கலாமா, குடும்பத்திலேயே இருக்கலாம்? அவர் சொன்னார், இவர் இப்படி வாச திண்ணையில் பேசிட்டு இருக்க, கொல்லையில் கணத்தில் ஜலம் இழுத்துட்டு இருக்கார். இவர் சம்சாரம், வாசுகின்னு பேர். ஜலம் குடத்தை உள்ள விட்டு மொண்டு 10 கை இழுத்துருக்கா, பாதி கிணறு வந்திருக்க குடம். வாசுகி அப்படின்னா கயத்தை அப்படியே விட்டுட்டு வந்துட்டா. வெளியில் வந்தோடனே அவர் என்ன பண்ணார்? வள்ளுவர் இவரையும் அழிச்சுண்டு நம்மாவையும் அழிச்சுண்டு நேராக கணத்தாங்கரைக்கு வந்தார். கணத்தை பாருன்னார் கேள்வி கேட்டவரை. பார்த்தா பிரமிச்சு போயிட்டார். கயத்தை விட்டுட்டா அந்த அம்மா, பாதி கிணறுக்கு வந்த குடம் அப்படியே நின்றுட்டே இருக்கு, கீழே விழல, ஆதாரம் இல்லாமல் நிற்கிறது. அவர் பிரமிச்சார். இது மாதிரி சம்சாரம் கிடைச்சா கிரகஸ்தாசிரமத்தில் இரு, இது மாதிரி இல்லாட்டா சன்னியாச வாழ்க்கை.
அனுகூலமாக இருந்தால் சந்நியாசாசிரமம் அவசியமே இல்லை. அதனால தான் நம்ம மகான்கள்லாம் சன்னியாசம் வேண்டாம் பண்டரிபுரம் போருங்கிற, வைகுண்டமே வேண்டாங்கிற, அப்புறம் சன்னியாசமாக வாங்கிப்பேன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.